எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ரொம்ப கேட்ட அதே டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் அப்புறம் பிரின்சிபல் மெக்கானிசம் எல்லாமே கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால சாம்பிள் ப்ரிப்பரேஷனை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். சரியா? இந்த நேமை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே ஒரு கஷ்டமான டாபிக்னு யாரும் திங்க் பண்ண வேண்டாம். எந்த ஒரு டாபிக்னாலும் மைக்ரோபயாலஜினாலும் சரி, மைக்ரோஸ்கோப் ஸ்டடினாலும் சரி, செல் பயாலஜினாலும் சரி, எந்த ஒரு டாபிக்னாலும் நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒரு இதை படிக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேணும். நம்ம ஆசையோட எதை பண்ணினாலும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோ எதுவுமே நமக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கையோட சக்ஸஸோட ரகசியம். சரியா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்களுக்கு சாக்ரட்டிஸ் தெரியும், அப்படி தானே? கிரீக் ஃபிலாசபர், ஒரு தத்துவ மேதை. அவர்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், உங்கள் வாழ்க்கையோட ரகசியம் என்ன, உங்கள் வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சாக்ரட்டிஸ் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ நாளைக்கு என்னோட கூட ஆற்றுக்கு வா அப்படிங்கிறாரு. அப்போ மறுநாள் காலையில் சாக்ரட்டிஸும் அந்த பையனுமா சேர்ந்து ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றில் போனதுக்கு அப்புறமா 2 பேரும் அந்த தண்ணியில் இறங்குறாங்க, உள்நோக்கி தண்ணிக்குள்ளே போகிறாங்க. கழுத்தளவு தண்ணி வந்த உடனே சாக்ரட்டிஸ் அந்த பையனை அந்த இடத்துல விட்டுட்டு அவர் கரையேறி வந்துடுறாரு. அந்த பையனும் தத்தி தத்தி எப்படி எல்லாமோ சேர்ந்து கரைக்கு வந்துடுறான். கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒரு நீண்ட பெருமூச்சு எடுக்கிறான். அப்படியே நல்லா மூச்சு விட்டு மூச்சு வாங்குறான். அப்படி இருக்கும்போது சாக்ரட்டிஸ் அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கும்போது நீ என்ன நினச்ச, உனக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சாக்ரட்டிஸ்கிட்ட சொல்கிறான், எனக்கு தேவை ஏர், காற்று தான் எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அவனுக்கு ப்ரீத் பண்ணணும், அதுக்காக எனக்கு அந்த காற்று தான் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுதான் வாழ்க்கையோட ஒரு சூட்சுமம். இப்போது நமக்கு படிக்கணும் அப்படின்னா ஆசை தேவை. ஆசை நமக்கு இன்னும் படிக்கணும், நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம வெற்றியோட முதல் படி. நம்ம ஒரு சின்ன தீயால் ஒரு சூடை, அதிகமான சூடு உருவாக்க முடியாது. நல்ல ஹீட் வரணும் அப்படின்னா நல்ல சூடு பண்ணணும். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு வீக் டிசைர் இருந்ததுன்னா, நமக்கு நம்மளோட ஆசை ஒரு வீக்காக இருந்தது அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளாக பற்றி எரியும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் வர முடியும். இதுதான் எல்லா இதுக்கும் நம்ம இனி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் படிப்பு முடித்து வேலை, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஆசை வேணும், ஒரு டிசைர் வேணும். அதுதான் வாழ்க்கையோட வெற்றியோட ரகசியம். சரியா? இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட சாம்பிள் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்கலாம். The term has distinctive features on the nature of the samples that can be viewed and the means by which those samples must be prepared. இந்த நம்ம லைட் மைக்ரோஸ்கோப்பியை எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்டெய்னிங் டெக்னிக்கில் பண்ணக்கூடிய ஸ்லைட்ஸாக இருந்தாலும் சரி, கிராம் ஸ்டெய்னிங் அல்லது ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங், ஃப்ளஜெல்லார் ஸ்டெய்னிங், அந்த மாதிரி நார்மல் ஸ்டெய்னிங் டெக்னிக்ஸில் பண்ணக்கூடிய அந்த ஸ்லைட்ஸை வச்சு நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம ஸ்பெசிமெனை வியூ பண்ணலாம். ஆனால் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிமென்லேருந்து இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த சாம்பிள் ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் ஒரு டீடியஸான ப்ராசஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சாம்பிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்லி எக்ஸ்ட்ரீம்லி தின் ஸ்லைசஸ், அதாவது 20 to 100 நானோமீட்டர் தின்னான ஸ்லைஸ் ஸ்பெசிமன் தான் தேவை. அதோட டயமீட்டர்னு பார்த்தோன்னா
0.025 to 0.1 நானோமீட்டர் சைஸில் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் ஸ்பெசிமென் தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். Thin specimens allow interactions with electrons in a vacuumed space are able to maintain their innate structure. இப்போ நம்ம தின்னாக வந்து ஸ்பெசிமென் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் அது வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகி அந்த வேக்யூம் ஸ்பேஸில் தானே நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் பம்பார்ட்மெண்ட் எல்லாமே நடக்குது. இங்கே வந்து நமக்கு மீடியம் என்னது வேக்யூம் தான். அங்கே வந்து ஏர் தான் வந்து அந்த லைட் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விடும், அப்படி தானே ஸ்பெசிமெனுக்கு. ஆனால் இங்கே வந்து வேக்யூம் ஸ்பேஸ் தான் இருக்கும், வெற்றிடம் தான் இருக்கும். அது வழியாக தான் எலக்ட்ரான் வந்து ட்ராவல் ஆகணும். அதனால எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்பெசிமெனில் படுறதுக்காக நம்ம வந்து தின் ஸ்பெசிமென் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த தின் ஸ்பெசிமென் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே நேரம் அந்த தின் ஸ்பெசிமென் வந்து அதோட இன்னேட் ஸ்ட்ரக்சர், அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம். Such a thin slice cannot be cut unless the specimen has support of some kind. நம்ம ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை சும்மா எடுத்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அந்த ஒரு தின் ஸ்லைஸ் வேணும்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட்டில் வைக்கணும். அதுக்கு ஒரு ரெஸ்டிங் சப்போர்ட் வந்து தேவை. அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கறது யாருன்னா பிளாஸ்டிக் வித் குளுட்டரால்டிஹைடு ஆர் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. இதுதான் வந்து அதோட அந்த ஸ்பெசிமெனுக்கு ஒரு சப்போர்ட். சரியா? இப்போ நம்ம சப்போர்ட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஃபிக்ஸேஷன் வித் கெமிக்கல்ஸ் லைக் குளுட்டரால்டிஹைடு ஆர் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு to stabilize the cell structure, the specimen is dehydrated with organic solvents such as acetone or ethanol. இப்போ நம்ம ஸ்பெசிமெனை வந்து அந்த பிளாஸ்டிக்கில் அந்த குளுட்டரால்டிஹைடு அண்ட் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்தாச்சு. அப்போது செல் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமெனை வந்து நம்ம டீஹைட்ரேட் பண்ண போகிறோம் யூஸிங் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். என்னென்ன சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? அசிட்டோன் அல்லனா எத்தனால் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீஹைட்ரேஷன் வந்து ஆகணும். பிகாஸ் மோஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ்டு ஃபார் எம்பெடிங் ஆர் நாட் வாட்டர் சாலிபிள். உங்களுக்கே தெரியும், அப்படி தானே? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து வாட்டரில் வந்து கரைஞ்சி போடுறது கிடையாது, வாட்டர் சாலிபிள் கிடையாது. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து டீஹைட்ரேஷன் வந்து நடக்கணும். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், த ஸ்பெசிமென் இஸ் சோக்ட் இன் அன்பாலிமரைஸ்டு லிக்விட் ஈபாக்சி பிளாஸ்டிக் until it is completely permeated and then the plastic is hardened to form a solid block. இந்த ஸ்பெசிமெனை வந்து திருப்பி எதில் சோக் பண்ணுறாங்க? அன்பாலிமரைஸ்ட் லிக்விட் ஈபாக்சி பிளாஸ்டிக். அன்பாலிமரைஸ்னால் என்னது? பாலிமரைசேஷன் நடக்காத அந்த பிளாஸ்டிக்கில் இதை சோக் பண்ணி வைக்கிறாங்க, முக்கி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க. எது வரைக்கும்? until it is completely permeated. அதுக்கு உள்ள அந்த ஸ்பெசிமெனுக்கு உள்ள இந்த பிளாஸ்டிக் வந்து ஊடுருவி போகிறது வரைக்கும். இப்போ பிளாஸ்டிக் வந்து அந்த ஸ்பெசிமெனுக்கு உள்ளே போன உடனே அது வந்து ஒரு சாலிட் பிளாக் மாதிரி ஆகுது, ஒரு கட்டி மாதிரி ஆயிடுது. Thin sections are cut from this block with a glass or diamond knife using a special instrument called an ultramicrotome. இப்போ அந்த ஸ்பெசிமென் வந்து ஒரு பிளாக் மாதிரி ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ அந்த பிளாக்லேருந்து நமக்கு தின் செக்ஷன் வந்து கட் பண்ணுறது ஈஸி. அதுக்கு கட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அல்லது டைமண்ட் நைஃப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது, அதுதான் அல்ட்ரா மைக்ரோடோம். The specimen is then stained appropriately for the uniform scattering of electrons. இப்போ வந்து அந்த ஸ்பெசிமெனை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு தின் ஸ்லைசஸாக. அதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஈவனாக வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகணும், அப்படி தானே? ஒவ்வொரு அப்படியே தெரிச்சு எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகணும். அதுக்காக ஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு தேவையான அந்த ஸ்டெயின் வச்சு டை யூஸ் பண்ணி ஸ்டெயினிங் பண்ணுறாங்க. The thin sections are then soaked in heavy metallic elements such as lead citrate and uranyl acetate, allowing the lead and aluminum ions to bind to the cell structures.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தின் செக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை திருப்பியும் வந்து ஹெவி மெட்டல்ஸில் வந்து சோக் பண்ணுறாங்க. ஹெவி மெட்டல்ஸ் என்னென்ன, லெட் சிட்ரேட் இல்லைன்னா யுரைனில் அசிட்டேட் இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படி சோக் பண்ணி வைக்கும்போது அந்த லெட் அண்ட் அலுமினியம் அயன்ஸ் வந்து எதில் போகுது, அந்த செல்லோட ஸ்ட்ரக்சரோட போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகி திஸ் ஃபார்ம்ஸ் அன் ஒப்பேக் லேயர் against the electrons on the cell structures to increase contrast, thus increasing contrast in the material. இப்போ அப்படி அந்த இது பைண்ட் ஆன உடனே அது என்ன ஆகுது, அந்த லேயர் வந்து ஒப்பேக்கா மாறுது. அதாவது உள்ள வந்து லைட் வந்து பாஸ் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள போகாது. அப்போ என்ன ஆகும், கான்ட்ராஸ்ட் வந்து நமக்கு அந்த தெளிவாக நம்ம பார்க்க விஷுவலைஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. ஹெவி ஆஸ்மியம் ஆட்டம்ஸ் ஃப்ரம் த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ஃபிக்சேட்டிவ் ஆல்சோ ஸ்டெயின் செல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தேர் கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று பண்ணுறாங்க. என்னன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்து ஃபிக்சேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அது கூட அந்த செல்லோட கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். The stained thin sections are then mounted on tiny copper grids and viewed. நம்ம அங்கே வந்து கிளாஸ் ஸ்லைடில் வந்து நம்ம ஸ்பெசிமெனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வியூ பண்ணுவோம், அப்படி தானே. இங்கே வந்து காப்பர் கிரிட்டில் அந்த ஸ்டெயின்டு தின் செக்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமெனை வந்து மவுண்ட் பண்ணி அதை நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி வியூ பண்ணுவோம். சரியா, இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா கூட நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிமென், அதாவது நம்ம என்ன மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்பெசிமெனை எடுத்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சும்மா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சப்போர்ட் வந்து தேவை அந்த ஸ்பெசிமெனை வைக்கிறதுக்கு. அந்த சப்போர்ட்டு தான் பிளாஸ்டிக்கு வித் குளுட்டரால்டிகைடு ஆர் ஆக்சிமியம் டெட்ராசைடு. அதை வச்சு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆர்கானிக் சால்வன்ஸ் வச்சு டீஹைட்ரேட் பண்ணுறாங்க அந்த ஸ்பெசிமெனை. அப்படி டீஹைட்ரேட் பண்ணும்போது செல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகுது, டீஹைட்ரேஷனும் நடக்குது. அப்போ வாட்டர் லாஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்பெசிமெனை வந்து ஈபாக்சி பிளாஸ்டிக்கில் வந்து சோக் பண்ணி வைக்கிறாங்க. எது வரைக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த ஸ்பெசிமெனுக்கு உள்ளே போகிறது வரைக்கும் ஊற வைக்கிறாங்க. இப்போ ஸ்பெசிமென் வந்து அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து ஹார்ட் ஆகிடுச்சு, ஒரு பிளாக் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளாக்லேருந்து தின் செக்ஷன்ஸாக அல்ட்ரா மைக்ரோடோமில் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் நைஃப் வச்சு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெசிமெனை வந்து ஸ்டெயின் பண்ணுறாங்க. அந்த தின் செக்ஷன்ஸை வந்து சோக் பண்ணுறாங்க. இதில் லெட் சிட்ரேட் இல்லைனா யுரைனைல் அசிட்டேட் வச்சு சோக் பண்ணி வைக்கிறாங்க, ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சுட்டு அந்த தின் செக்ஷன்ஸை ஸ்டெயினான அந்த செக்ஷன்ஸை எடுத்து ஒரு டைனி காப்பர் கிரிட்ஸில் வச்சு டெம் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி வியூ பண்ணுறாங்க, விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷனோட ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜ் தான் அந்த தின் ஸ்லைசஸாக கட் பண்ணக்கூடிய அந்த மெஷின் அல்ட்ரா மைக்ரோடோம். இன்னும் வேறு டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா நெகட்டிவ் ஸ்டெய்னிங் அண்ட் ஷேடோவிங். இந்த டெக்னிக்கில் இன் நெகட்டிவ் ஸ்டெய்னிங் த ஸ்பெசிமென் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் இன் ஏ தின் ஃபில்ம் வித் எய்தர் பாஸ்போடங்ஸ்டிக் ஆசிட் ஆர் யுரைனைல் அசிட்டேட். இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிமெனை வந்து ஒரு தின் ஃபில்மாக வந்து வைக்கிறாங்க யூஸிங் பாஸ்போடங்ஸ்டிக் ஆசிட் அல்லனா யுரைனைல் அசிட்டேட் யூஸ் பண்ணி. நார்மலாக வந்து நம்ம பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டெய்னிங்கும் வந்து செயல்படுது. அந்த நம்ம லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பண்ணும்போது ஸ்டெய்னிங் பண்ணும்போது என்ன ஆகும், பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அன்ஸ்டெயின்டாக இருக்கிறதுனால நமக்கு பிரைட்டாக தெரியும். இங்கேயும் அதே தான். இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹெவி மெட்டல்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஸ்பெசிமெனுக்கு உள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகி போகாது. ஆனால் ஸ்பெசிமென் இல்லாத இடம், மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத இடத்துல அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட், அந்த ஹெவி மெட்டல் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும். அந்த ஹெவி மெட்டல் ஊடுருவி போகாத அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃபில்
பிரைட்டாக தெரியும். சரியா? நெகட்டிவ் ஸ்டெய்னிங் இஸ் an excellent way to study the structure of viruses, bacterial gas vacuoles and other similar objects. நம்ம இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங் யூஸ் பண்ணி வைரஸ் பார்க்கலாம், பாக்டீரியல் கேஸ் வேக்யூல்ஸ் பார்க்கலாம், இன்னும் வேறு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரைட் சைடாக வந்து பார்க்குற இந்த இமேஜ் வந்து T4 பாக்டீரியோஃபேஜை வந்து நெகட்டிவ் ஸ்டெய்னிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. டெம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் தான் இது. அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஷேடோயிங் டெக்னிக். ஷேடோயிங்னா என்னன்னு நினச்சோன்னே ஒரு மெட்டல், ஹெவி மெட்டல் யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு ஒரு ஷேடோவை வந்து உருவாக்குவாங்க, நிழல் மாதிரி உருவாக்குவாங்க. நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன், அப்படி தானே? In shadowing, a specimen is coated with a thin film of platinum or other heavy metal by evaporation at an angle of about 45 degrees from horizontal, so that the metal strikes the microorganism on only one side. இப்போ இந்த ஷேடோயிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பெசிமெனுக்கு வந்து தின் ஃபில்ம் ஆஃப் பிளாட்டினம் அல்லனா வேறு ஏதாவது ஒரு ஹெவி மெட்டல் வச்சு கோட் பண்ணுறாங்க. கோட் பண்ணும்போது அது வந்து ஒரு 45 டிகிரி சாய்மானமாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குது. இந்த இமேஜை பாருங்கள். ஒரு ஹாரிசாண்டல் பொசிஷன்லேருந்து 45 டிகிரி வந்து அது சாய்மானமாக இருக்குது. அப்போது அந்த சாஞ்சு இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் மெட்டல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு சைடு தான் வந்து அந்த மெட்டல் வந்து கோட் ஆகுது. சரியா? இன் ஒன் காமன்லி யூஸ்ட் இமேஜிங் மெத்தட், த ஏரியா கோட்டட் வித் மெட்டல் அப்பியர்ஸ் டார்க் இன் ஃபோட்டோகிராஃப்ஸ், whereas the uncoated side and the shadow region created by the object is light. ஒரு இமேஜிங் மெத்தட் வந்து நம்ம பார்க்கும்போதுனா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இமேஜிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து கோட்டாக இருக்கிற இடம் வந்து டார்க்காக தெரியும் ஃபோட்டோவில். அந்த அன்கோட்டட் சைடு மெட்டல் வந்து கோட் ஆகாத ஏரியா, அந்த ஷேடோ ரீஜியன் வந்து எப்படி தெரியும்? லைட்டாக வந்து தெரியும். சரியா? இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள், நல்ல வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். புரோட்டியஸ் மிராபிலிஸ் மைக்ரோ ஆர்கானிசம் தான் இது. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஜெல்லாவை பாருங்கள், ஃப்ளாஜெல்லா ஃபிம்ப்ரியே. அந்த நீளமாக இருக்கிறது என்னது? ஃப்ளாஜெல்லா. அந்த ஃபிம்ப்ரியே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், ஹேரி அப்பண்டேஜஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்னது? ஃபிம்ப்ரியே. அப்போது இது வந்து நமக்கு தெளிவாக வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது, ஷேடோவிங் டெக்னிக் யூஸ் பண்ணி டெம் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நல்ல நமக்கு கிளியராக விஷுவலைஸ் ஆகுது. திஸ் டெக்னிக் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் இன் ஸ்டடிங் வைரஸ் மார்ஃபாலஜி, ப்ரோகாரியாட்டிக் ஃப்ளாஜெல்லா அண்ட் டிஎன்ஏ. இந்த ஷேடோயிங் டெக்னிக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? வைரஸோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்காக, அப்புறம் இந்த ப்ரோகாரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஃப்ளாஜெல்லார் ஸ்ட்ரக்சர், பாக்டீரியாவுக்கு ஃப்ளாஜெல்லா ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் டிஎன்ஏ வந்து ஸ்டடி பண்ண இந்த ஷேடோயிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இமேஜ் இதுவுமே வந்து இந்த ஷேடோயிங் டெக்னிக்கில் எடுத்த அந்த டெம் இமேஜ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து ஷேடோ கேஸ்டட் ஃப்ளாஜெலேட்டட் பாக்டீரியா. ஃப்ளாஜெல்லா இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து அந்த ஷேடோ கேஸ்டிங் டெக்னிக் வந்து பண்ணும்போது அந்த ஃப்ளாஜெல்லா வந்து எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணும்போது தெரியாது இல்லையா? அதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து போலியோ வைரஸ் தான். அந்த போலியோ வைரஸை வந்து ஷேடோ காஸ்டிங் டெக்னிக்கில் பண்ணும்போது அழகாக ஒரு 3 டைமென்ஷனல் மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு அழகாக தெரியுது, அப்படி தானே? பேக்ரவுண்ட் வந்து டார்க்காகவும் அந்த அன்ஸ்டெயின்டு ஏரியா வந்து நமக்கு நல்ல பிரைட்டாகவும் தெரியுது. நீங்கள் தேர்டாக பார்த்துட்ருக்கிறது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் தான். ஷேடோ கேஸ்டட் இமேஜ் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது த ஃப்ரீஸ் எட்சிங் டெக்னிக். The term will also reveals the shape of the organelles within microorganism if the specimens are prepared by the freeze etching procedure. இப்போ வந்து நம்ம டெம், அதாவது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசத்தோட செல் ஆர்கனல்ஸோட ஷேப்பை வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். எப்படி? அந்த ஃப்ரீஸ் எட்சிங் ப்ரொசீஜர், அந்த டெக்னிக் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லோட ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மைக்ரோபியல் செல்ஸ் ஆர் rapidly frozen in liquid nitrogen and then warmed to 100 degrees centigrade in a vacuum chamber.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மைக்ரோபியல் செல்ஸை வந்து ஃப்ரோசன் பண்ணுறாங்க யூஸிங் லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி அதை ஃப்ரோசன் பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை 100 டிகிரிக்கு வார்ம் பண்ணுறாங்க யூஸிங் வேக்யூம் சேம்பர். இப்போ ஃப்ரோசன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து வார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், எ நைஃப் தட் ஹேஸ் பீன் ப்ரீக்யூல்டு வித் லிக்விட் நைட்ரஜன். அதாவது நைஃப், ஒரு கத்தி எடுக்கிறாங்க. கத்தின்னா நார்மல் கத்தி கிடையாது, இது வந்து கட் பண்ணக்கூடிய கத்தி. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கட் பண்ணக்கூடிய அந்த நைஃபை வந்து எடுக்கிறாங்க. அதை வந்து லிக்விட் நைட்ரஜனில் 196 டிகிரியில் வந்து கூல் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஃப்ராக்சர்ஸ் த ஃப்ரோசன் செல்ஸ். அதை அந்த ஃப்ரோஸ் ஆன செல்ஸை வந்து உடைக்கிறதுக்கு உதவும். which are very brittle and break along lines of greatest weakness, usually down the middle of the internal membranes. இப்போ நம்ம வந்து அந்த லிக்விட் நைட்ரஜனில் ஃப்ரோஸ் பண்ணின அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸியாக வந்து நமக்கு உடையும், பிரேக் ஆகும். எங்கே பிரேக் ஆகும் அப்படின்னா, அந்த கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இருக்கக்கூடிய, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் வீக்காக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அது வந்து லைன்ஸாக பிரேக் ஆகும் நம்ம அந்த நைஃப் யூஸ் பண்ணும்போது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் மெம்பரைன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த மிடில் போர்ஷனில் பிரேக் ஆகும். அந்த ரெட் லைட் பார்த்தீங்களா, அதான் அந்த ரெட் லைன் தான் வந்து நைஃப் வந்து கட் பண்ணக்கூடிய அந்த எட்ஜு. இப்போ அந்த எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள், இதுதான் அந்த இமேஜ். இப்போ என்ன பண்ணுறாங்க, எ ஃப்ரோசன் ஈக்வரேட்டிக் செல் இஸ் ஃப்ராக்சர்ட் வித் ஏ கோல்டு நைஃப். ஃபஸ்ட் இமேஜ் என்னது, அந்த பீஸை வந்து கட் பண்ணியாச்சு ஒரு கோல்டு நைஃப் யூஸ் பண்ணி. இப்போ அது வந்து உடஞ்சி போய் இருக்குது. அடுத்தது வந்து சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து பண்ணுறாங்க. சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன, சப்ளிமேஷன்னா இந்த ஃப்ரோஸ் ஆகி இருக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் அந்த இது இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி அந்த ஒரு ஸ்டேட்டில் ஹார்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டு தான் சப்ளிமேஷன். இப்போ அந்த சப்ளிமேஷனும் நடந்தாச்சு. Finally, the exposed surfaces are shadowed and coated with layers of platinum and carbon to form a replica of the surface. இப்போ என்ன ஆகுது, அந்த எக்ஸ்போஸ் ஆன சர்ஃபேஸில் வந்து ஒரு பக்கம் வந்து அதை ஷேடோ பண்ணுறாங்க யூஸிங் பிளாட்டினம் அண்ட் கார்பன். அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி, அந்த ரெண்டு ஹெவி மெட்டலையும் யூஸ் பண்ணி ஒரு நிழல், ஒரு ஷேடோ வந்து உருவாக்குறாங்க. அது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு ஒரு ரெப்ளிகா மாதிரி, அதுக்கு ஒரு மாதிரியாக சர்ஃபேஸில் வந்து உருவாகுது. சரியா, அதுதான் இந்த இமேஜ். அந்த ஒரு டார்க் ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஷேடோ casting technique. After the specimen has been removed chemically, this replica is studied in the TEM and provides a detailed 3D view of intracellular structure. இப்போ வந்து அந்த ஸ்பெசிமெனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அப்படி தானே, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரெப்ளிகா வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ரெப்ளிகா வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லோட இன்ட்ரா செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அதாவது செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து 3D வியூ, 3 டைமென்ஷனல் வியூ வந்து நமக்கு கிடைக்கும். And advantage of freeze etching is that it minimizes the danger of artifacts because the cells are frozen quickly rather than being subjected to chemical fixation, dehydration and plastic embedding. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்த அந்த டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க, டீஹைட்ரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் எம்பெடிங் டெக்னிக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃப்ரீஸ் எட்சிங் டெக்னிக் வந்து பண்ணும்போது என்னென்னா, நமக்கு செல்லு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரோஸ் பண்ணிடுறோம், வேறு எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இமேஜ் தான் ஷேடோ இமேஜ். ஷேடோவிங் வித் பிளாட்டினம் அண்ட் கார்பன் வச்சு ஷேடோ பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ரெப்ளிகா, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இன்ட்ரா செல்லுலார் ஸ்ட்ரக்சரோட ரெப்ளிகா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி வச்சு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஃப்ளாஜெல்லாவாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்கு ரெப்ளிகா வந்து எந்த இன்டர்னல் ஆர்கனல் உள்ள மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி எந்த செல் ஆர்கனலாக இருந்தாலும் நமக்கு தெளிவாக வந்து பார்க்க முடியும். சரியா, இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட மெக்கானிசம், அப்புறம் பிரின்சிபிள், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரியா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.